தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அரசு நிர்வாகம், தமிழகத்தின் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலவரம் உள்ளிட்டவை குறித்து ஆளுநரிடம் அவர்கள் விளக்கினர். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராயப்பட்டது. மேலும் எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியிலிருந்து விலகிய காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சந்திப்பதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி சென்றுள்ளார். காங்கிரஸ் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைக்க தமிழக ஆளுநரிடம் கடிதம் கொடுத்த நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து பிற கட்சிகளின் ஆதரவை பெற்று பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகா முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதனிடையே வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் 40 பேர் புதுச்சேரி புதுக்குப்பத்தில் உள்ள தனியார் விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கட்சி பிளவுபடும் அச்சம் ஏற்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இதனைத் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவை ஒட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் நீண்ட காலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாகவும் இதுவே அந்நாட்டின் கொள்கையாக இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சூழலிலும் தற்காத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உண்டு என்று குறிப்பிட்ட அவர், உலக நாடுகளின் ஒத்துழைப்போடு தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்துள்ளார். குற்றாலமலையில் உள்ள ஐந்தருவியில் தண்ணீர் வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ச்சியடைந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் உள்ள காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட 5 அருவிகளிலும் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். கடந்த சில மாதங்களாக கோடை வெயிலால் தண்ணீர் அருவிகள் வறண்டு காணப்பட்டன. இந்த சூழலில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து மலைப்பகுதியில் மழை பெய்ததால் ஐந்தருவி மற்றும் சிற்றருவியில் தண்ணீர் வரத்து வரத் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குடும்பத்தினரோடு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் மகிழ்ச்சியுடன் நீராடி செல்கின்றனர். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற கடற்படை நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் அமெரிக்க போர் விமானங்களுக்கு தனது வான்வழியை பயன்படுத்த அனுமதி வழங்க சவுதி அரேபியா மறுத்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் அதிபர் ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியும் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனிடையே உலக அளவில் எரிசக்தி போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணையில் இயங்கும் கப்பல்களுக்கு தேவையான கடல்சார் தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்க தான் தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, சிவகங்கை, திருவாரூர் உள்பட 19 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.